சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் எடுத்துருக்கேன். இது அப்படியே 2 தட்டு தட்டினீங்கன்னா பிரிஞ்சிருமே அந்த விதை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டோன்னா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். விதையெல்லாம் எடுத்துட்டோன்னா கசப்பு இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் தட்டி எடுத்துடலாம். இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தட்டி நம்ம எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்க விட்டுலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். சீக்கிரம் வெந்து வந்துடும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவும் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு.